காலத்திலே ஆண் பெண் கூடினால் அடுத்தது கர்ப்பம் இருக்கும் பொழுது 5 வகையான ஆயுதங்களை இலச்சினையாக பதித்து தாலி கட்டியதாக. ஆணுக்கு தாலி கட்டுறது சரியா அப்படி ஆண்டால் நான் சரி என்று நிரூபிச்சிருக்கிறேன். மோதிரம் மாத்திர சரி என்று சொன்னால் அதுவும் சரி. பெண்கள் இங்கே பெண்ணடிமை பேசப்படவில்லை. திருமண வைபவத்திலே பெண்கள் பாதிக்கப்படவில்லை. பிறப்போர்க்கும் அனைத்து உயிர்க்கும் என்றான் சொல்லப்படுகிறதே தவிர நடுவர் உட்பட்ட அவையை வணங்கி இந்த நேரத்திலும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களையும் வணங்கியும் முதலில் என்னுடைய ஒரு பதிவை பதிய விரும்புகின்றேன். இது வெறுமனவே ஒரு பட்டிமன்றமாகவோ அல்லது வழக்காடு மன்றமாகவோ அல்லது ஒரு கருத்து மோதலாகவோ அல்லது ஒரு வித்துவமாகவோ இருக்குமென்றால் அதற்கு எனக்கு உடன்பாடில்லை. இதன் மூலம் இந்த சமுதாயத்துக்கு நாம் ஒரு செய்தி சொல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய தேவையும் கடமையும் எனக்கு தனிப்பட்ட முறையில் இருக்குன்றபடினால்தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன். எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, சுவிட்சர்லாந்தில் கிட்டத்தட்ட 6000-7000 திருமண வைபவங்கள் தாலி எடுத்து கொடுத்து செய்து வைத்தவன் என்ற ஒரு பெருமை எனக்கு இருக்கின்றது. அவர்களை சரியான முறையிலே வழி நடத்த வேண்டும் என்ற கடமையும் கட்டுப்பாடும் எனக்கு இருக்கின்றது. அடுத்து அன்புக்குரிய குருவுக்கு எனது வாழ்த்துக்கள். ஏன்னா அவன் ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு இது தாலி வாங்க போய் பெண்டாட்டி கையால் தாலி வாங்க போய் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஐ வில் லைக் டு தேங்க் டு குரு. ஏன்னா நான் டைம் அதிகம் எடுக்க விரும்பலை. ஏன்னா நிறைய பேசிட்டு நான் இந்த சங்க இலக்கியங்கள் தாலியை பற்றி பேசவும் வர இல்லை. இப்போ இருக்கக்கூடிய கலட்டி போட்டு லொக்கரில் வச்சுட்டு களத்தில் காயம் பெற தாலியை பற்றி நான் பேச வர இல்லை. எனக்கு ரவியில் ஒரு இவ்வளவு ஆதங்கமே இந்த பொம்பளையால் மேலே நீங்கள் போடுறீங்க நாங்கள் போட்டோம் என்னான்னு கேட்குறீங்க. இங்கே மட்டும்தான் தாலி போடணும் நாங்களும் போட்டான்னு இப்படி ஒரு ஆதங்கம் ரவி. போடலாம், தாராளமாக போடலாம். அதே மாதிரி ரமணன் வழுக்க அது ரொம்ப நிறைய தேடுதலெல்லாம் தேடி இருக்கீங்க தாலியை பற்றி. சந்தோஷம், இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். மாங்கல்ய சூத்திரம் இதனுடைய தன்மையை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். மாங்கல்ய சூத்திரம் என்றால் முதல்ல சூத்திரம் என்றால் நாங்கள் படிச்சிருப்போம். சூத்திரம் பண்ணால் டெக்னிக், ஒரு சூத்திரம் போடுறது, ஒரு கணக்கு போடுறது, ஒரு டெக்னிக். மாங்கல்ய சூத்திரம் என்றது வாழ்க்கையினுடைய தத்துவம். ஒரு ஆண் ஒரு பெண் இருவரும் ஒன்று கூடுவதற்கான ஒரு மன வாழ்க்கை தான் திருமணம். அதற்கு வகுக்கப்பட்ட ஒரு சூத்திரம் தான் இந்த மாங்கல்ய சூத்திரம். இது கொஞ்சம் உங்களுக்கு சில வேளை நான் பேசுகிறது அசிங்கமாகவும் தெரியலாம், ஆனால் அர்த்தம் அங்கே தான் இருக்குது. இப்போ தாலிகளை பற்றி அந்த தாலி இந்த தாலி பொன் தாலி அதுதான் இதெல்லாம் பேசுகிறேன், அதெல்லாம் பேச வரையில்லை. யதார்த்தமான உண்மை என்னென்னா, நான் சமயத்துக்குள்ளேயும் வரையில்லை, சிவனா பார்வதியா மகாவிஷ்ணு அதுவும் வேண்டாம். நாம் இங்கே இருக்கக்கூடிய நாம் சிந்திப்போம். இந்த தாம்பத்தியம் என்கின்ற ஒரு நிலை உருவாகிற காலத்தில் எந்த விதமான மருத்துவமும் கிடையாது, வைத்தியசாலைகள் கிடையாது, மனு தர்மம் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதை கூட எப்படி உருவாகிறது என்றால் நல்லாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் என்று நாங்கள் சொல்லுகின்றதை பிரம்மம், சத்திரியம், வைஷ்ணவம், சூத்திரம், இந்த 4 நிலைகள். இது இன்னும் கொஞ்சம் இலகுவாக பார்ப்போம். பிரம்மம் என்றால் அறிவு, சத்திரியம் என்றால் அரசு, வைசியம் என்றால் பொருளாதாரம், சூத்திரம் என்றால் வேலைவாய்ப்பு, உற்பத்தி. இந்த 4ம் ஒன்றுக்கொன்று பிணைந்து இருக்கின்றது. அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் எங்களுடைய மனிதத்தினுடைய பாதுகாப்புக்காக ஒவ்வொன்றையும்
அதை பாதுகாப்பு பார்ப்பதற்காக சாதி என்கின்ற அடிப்படையிலே இந்த மானுடம்தான் அதை தனக்கு தர்மமாக கணித்ததை தவிர அந்த தியரியில் எந்த தப்புமே இல்லை. பிராமணர்கள் என்று பேசிக்கொள்கின்றீர்கள். முதல்ல பிராமணர்கள் என்றால் தோளில் பூணூல் போட்டிருக்கவன் ஒரு சாதி என்று பேசுவதையே முதல்ல நீங்கள் நிப்பாட்டணும். எவன் ஒருவன் பிரம்மத்தை அறிய முற்படுறானோ, பிரம்மம் என்கின்ற சக்தியை அறிய முற்படுறானோ, அறிவை நோக்கி எவன் பிரயாணப்பட முற்படுகின்றானோ அவர்கள் பிராமணர்கள். அந்த அறிவு அரசுக்கு பயன்பட வேண்டும், அந்த அரசு பொருளாதாரத்துக்கு பயன்பட வேண்டும். இவை அத்தனையும் சரியாக இருக்க வேண்டுமே என்றால் சூத்திரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாதம், இந்த உடம்பிலேயே சொல்லப்படுகின்றது. பாதம், உடம்பு, கைகள், தலை என்று சொல்லப்படுகின்றது. இந்த உடம்புக்கே அது இந்த 4 நிலைகளும் இது ஒரு தனி மனிதனிலேயே இருக்கின்றது. ஒரு சமூகம் ஒரு தனி மனிதனிடம் எப்படி வருகின்றது என்றால், இந்த சமூகம் சரியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் தனி மனித ஒழுக்கம் சரியாக இருக்க வேண்டும். தனி மனித ஒழுக்கத்தை வகுத்தார்கள். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம். ரமணன் சொல்லலாம் இதெல்லாம் புரியுது இல்லைன்னு சொல்லிட்டு. நாங்கள் தேடுதல் இருந்தால் நாங்கள் அதை தேடிக்கலாம். இதை இலகுபடுத்துவதற்கு சொல்கிறோம். பிரம்மச்சரியம் என்றால் கல்விக்குரிய காலம், கிரகஸ்தம் என்றால் தாம்பத்தியம், வனப்பிரஸ்தம் என்றால் வனப்பிரஸ்தம் என்றால் நாம் தாம்பத்தியத்தின் மூலம் நல்ல குடும்பத்தை, எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த தாய் தந்தையருடைய கடமை. கருத்தாடல்கள் வந்து இது காலகட்டத்தில் உங்களுக்கு நேரம் வரும்போது நீங்கள் இங்கேயே தமிழருடைய நாகரிகம் பண்பாடு அடிபட்டு போகின்றது. நீங்கள் பேசுகின்ற போது நாங்கள் குறுக்க பேசினோமா? நீங்கள் தமிழருடைய நாகரிகத்தையும் பண்பாடையும் குலைப்பதற்காக முன் வந்திருக்கிறன்றது இது ஒரு உதாரணமே போதும். இன்னொன்றும் நாங்கள் சொல்ல வந்த, எனக்கு குறிப்பெடுத்து பேச தெரியாது, நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லி முடிவுக்கு வருகின்றேன். ஒன்றே இதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண் பெண் தாம்பத்தியம், அந்த தாம்பத்தியத்தின் மூலம் ஒரு ஆணின் மூலம் ஒரு பெண் கருவுற வேண்டும், கற்பம் உண்டாக வேண்டும். ஆண் கற்பத்தை கொடுக்கலாம், கற்பத்தை சுமப்பவள் பெண். அவள் தேகம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அடுத்த தலைமுறை சிறப்பாக பிரசவிக்க முடியும். இந்த மாங்கல்ய சூத்திரம் என்பது உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். வீட்டில் நல்லது கெட்டது எல்லாம் வருகின்ற போது நாங்கள் மஞ்சள் தண்ணீர் தெளிக்கின்றோம். அது ஒரு கிருமி நாசினி. இதுதான் உண்மை. இதுதான் தாலி என்றது. நீங்கள் பேசுகின்ற தாலி எல்லாம் எனக்கு தெரியலை. உண்மையான தாலி இந்த மஞ்சள் நூலை முறைப்படி 48 days 48 நாளைக்கு அந்த மஞ்சள் சுத்தமான மஞ்சளில் அந்த நூலை, இலை என்று புறநாரில் சொல்லப்படுகின்ற இலை, அதன் நூல் அதை ஊற போட்டு மஞ்சள் சரடு எடுத்து கட்டி அந்த பொண்ணுக்கு அணிய வேண்டும். எப்பொழுதோ தாம்பத்தியத்திற்கு போவதற்கு முன்னால் பெண்ணுக்கு அதை அணிவதற்கான உண்மையான காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்திலே ஆண் பெண் கூடினால் அடுத்தது கர்ப்பம். இங்கே கேள்வி என்னவென்றால், அவள் ஏன் அந்த மாங்கல்யத்தை சூழ வேண்டும் என்றால், அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய எந்த விதமான தொற்று நோய்களும் அவர்களுக்கு வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக முன் கூறப்பட்ட ஒரு மருத்துவம் தான் மாங்கல்யம். நாங்கள் சமயம் என்று பேசுகின்றோம். தமிழ் சமையல் என்று சொல்லிலே இருந்து வந்த வார்த்தை சமைத்தல். சமைத்தல் என்றால் என்ன? நாம் உணவுப் பொருளை எடுத்து பக்குவமாக வெட்டி தண்ணியிலே உரிய பக்குவத்திலே வேக வைத்து உப்போ புளியோ எல்லாவற்றையும் அளவோடு போட்டு உண்பதற்கு ஏற்பதாக சமைப்பது தான் சமைத்தல். அதுபோலத்தான் சமயமும் கூட மனித வாழ்க்கையை பக்குவப்படுத்துவதற்காக உயர்ந்தவர்களினாலே, வாழ்ந்து அனுபவித்தவர்களினாலே
இந்த சமுதாயத்திற்காக வழங்கப்பட்ட ஒரு சாஸ்திரம்தான் இந்த இந்த வாழ்க்கை அமைப்பு. ஆகவே நான் அதிகம் பேசவில்லை. இந்த இங்கே தலைப்பிலே தாலி இதுதான் அதுதான் என்னுடைய இது. தாலி ஆண்கள் அதுதான் மன்றமே வேறு வரையெல்லாம் போகாமல் ஆண்களுக்கு தாலி கட்டலாமா கட்டக்கூடாது, கட்டிக்கலாம் தாராளமா. ஆனால் அவசரம் வேண்டாம். நீங்கள் நினைக்கிற தாலிகளெல்லாம் கட்டிக்கலாம். ஆனால் தாலி என்று பெண்களுக்குரிய மாங்கல்யம் ஏன் கட்ட வேண்டும் என்றால், கருவை சுமக்கின்ற பெண் அந்த தாலியை கட்டுவதனால தான் உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆரோக்கியமான, அன்பான, அமைதியான குழந்தைகளாக இருக்குமே தவிர, நீங்கள் தாலியை கட்டிட்டு உங்களுக்கு கட்டிட்டு வேணாம், அதெல்லாம் நான் வேணாம் சொல்லலை. இல்லை, நான் சொன்னேனே, இங்கே சுவிஸில் நடக்கிற கல்யாணங்கள் எத்தனையோ கல்யாணம் செஞ்சு வச்சுருக்கேன். ரூம்மேட்டாக இருக்கிறவன் ஒன்றா வெளியிலே தம் அடிச்சுட்டு அப்புறம் அரை மணி நேரத்தில் வந்து அப்பாவுக்கு இருக்கிறான். நாங்கள் சொல்கிற கேளுங்க, ஒரே ஒரு நிமிஷம். ரூம்மேட்டாக எத்தனையோ இந்த சமுதாயத்தில் திருந்த வேண்டிய செயல்கள் எத்தனையோ இருக்குது. இந்த மாதிரி ஆம்பளை தாலி வேண்டித்தான் இந்த சமுதாயம் திருந்தோணுன்ற அவசியம் இப்போ என்ன வந்துருச்சு? இல்லை, ஆணுக்கு பெண் அடிமை என்ற எண்ணம் அவருள் தோன்றியதால் தான் காட்டணும் என்ற ஒரு ஹீரோயிசம் என்று நான் நினைக்கிறேன். இது ஏனென்றால் ஒரு ஆணிலேயே பௌதீகம், ஆண்மையும் இருக்கு, பெண்மையும் இருக்கு. எங்களுடைய தாட்ஸ், எங்களுடைய எண்ணங்களாலே நாங்கள் இந்த அடிமைத்தனத்தை உருவாக்குகின்றோமே தவிர, இன்றைக்கு வெளிநாட்டை பொறுத்து எடுத்து பார்த்தால் 100% பார்க்கலாம், ஆண் பெண் சமத்துவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேலைக்கு போகிறார்கள், வருகிறார்கள், கணவன் வீட்டில் சமைச்சு வைக்கிறார். இயல்பாக நடக்கிற ஒரு விஷயத்தை என்னுடைய ஹீரோஷத்துக்காண்டி நான் மரபு மாறாமல் வாழ்வதுதான் தமிழருடைய பண்பாடு, பாரம்பரியம் அழியாமல் இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சசிதர குருக்கள் அவர்கள் தன்னுடைய தரப்பிலே பிரம்மம் பற்றியும், வர்ணாசிரம கோட்பாடு பற்றியும், மாங்கல்ய தத்துவம் பற்றியும் எடுத்து கூறினார். இந்த மரபு மாறாமல் இந்த மாங்கல்யம் என்பது உண்மையிலேயே அது வரலாற்றிலே அவர் கூறிய ஒரு விடயம், அது முக்கியமாக கருதக்கூடிய விடயம். பெண்களுக்கு குழந்தைக்கு பால் ஊட்டுகின்ற பொழுது அந்த 2 மார்புகளுக்கும் இடையிலே வியர்வை நின்று அதிலே நோய் தொற்றுகள் ஏற்படுவதை தடுப்பதற்காக மஞ்சள் கயிற்றிலே மஞ்சளை கூட ஒரு கிருமி நாசினியாக அது பயன்பட்டது என்பது, அது தாலி என்பது ஒரு மருத்துவ குணமாக பயன்பட்டது என்பது உண்மை. அது எப்படி சடங்காகவும் ஆச்சாரமாகவும் மாறியது என்பதை நீங்கள் விளக்கலாம். நேரம் போதாமை இல்லையால் அனைவருக்கும் வணக்கம். ஆணுக்கு பெண் ஆணுக்கு பெண் தாலி கட்டுவது சரியென்றால் சரியா என்ற கேள்வியை தான் இங்கே கேட்கின்றார்கள். ஆணுக்கு பெண் தாலி கட்டுவது சரி என்ற நிலையிலிருந்து எனது வாதத்தை நான் தொடங்குகிறேன். அதாவது தாலி குறித்த விவாதம் தமிழ் சூழலில் விவாதிக்கப்படுமா அல்லது விவாதிக்கும் பொருளா என்ற கேள்வி இருந்த சமயத்தில், தமிழ் மெய்யியலில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆகவே இன்றும் இந்த ஆய்வரங்கில் தமிழ் அறிவு, தமிழ் மெய்யியல் எம்மை வழிநடத்தி நிற்கிறது என்பதுதான் இங்கே உண்மை. நான் மதிப்புக்குரிய சர்மா ஐயா விட்ட இடத்திலிருந்தே தொடங்குகிறேன். தமிழ், அதாவது மரபு மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் எப்படி ஐயா சமஸ்கிருதம் வந்தது? எந்த மூலைக்கு இருந்து வந்தது? யார் இறக்குமதி பண்ணியது? நீங்கள் இறக்குமதி பண்ணீர்களா? யார்? எனக்கு புரியாத ஒரு மொழியில் நான் ஒரு ஆள் சொல்லிக் கொண்டிருப்பாராம் ஏதோ ஒன்று, அதை
அந்த இடத்திலிருந்து தாலி கட்ட வேண்டும் என்ற அந்த சம்பிரதாயத்தை நான் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளவில்லை. என் கண்முன் நடப்பது என்னவென்று தெரிய வேண்டும். எனது தாய் இவள் என்று அடையாளப்படுத்தப்பட வேண்டும். அதுபோன்றுதான் ஒரு வாழ்நாளில் ஒரு இணையை நான் ஏற்கும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது என்ற விடயம் எனக்கு தெரியாமலே என்ன சொல்லி போட்டு போயினோம். அப்போ இதில் மதிப்புக்குரிய சகோதரி நானும் அவாவும் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் அவள் ஒரு பாடப்புத்தகத்தை ஒரு பக்கத்தை படிக்கலை என்று. இப்போ என்னென்றால் ஒன்று கூறியிருந்தார், அதாவது திருமணம் நடக்கிறது என்ன தாலியில் ஒன்றும் இல்லாமல் பின்பு கணவன் விட்டுட்டு போட்டார். அந்த பெண்ணை அந்த பொம்பளைய இவள் ஊருக்கு உதவாதவள் என்று சொல்லினமாம். அங்கால சொல்லினமாம் ஊருக்கு உதவாதவள் என்று சொல்லி பாதிக்கப்படுவது பெண் என்பதை அவரை ஏற்றுக்கொள்கிறார். பாதிக்கப்படுவது பெண் என்பதை அவரை ஏற்றுக்கொள்கிறார். அப்படி என்றால் சகோதரியர்களே, நீங்கள் அங்க எமது பக்கத்தில் இருந்து கதையுங்கள். அது பாதிக்கப்படுவது பெண், ஏன் ஆண் பாதிக்கப்படவில்லை? அப்படி என்றால் தாலி அதாவது திருமணம் இடையில் பிரேக்கப் ஆகுது, அதுக்கு பிறகு பெண் பாதிக்கப்படுகிறார் என்றால் ஆணுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லையா? அப்ப இதில் என்ன நியாயம் இருக்கிறது? இதில் என்ன மனநீதி இருக்கிறது? இதில் என்ன மனிதநேயம் இருக்கிறது? இங்கே என்ன ஒரு விடயம், புனிதம், தாலியின் புனிதம் பற்றி பேசப்பட்டது. ஆணின் சக்தியையும் பெண்ணின் சக்தியையும் ஒருங்கிணைத்து கட்டுவது தாலி என்றால் அதை எங்கு கட்டுகிறீர்கள்? பெண்ணில் மட்டும் ஒருங்கிணைத்து கட்டிவிட்டு நீங்கள் கையை கட்டி வேடிக்கை பார்க்குறீங்களோ? அப்ப இன்று இங்கே இறை பக்தி உள்ளவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதாவது சைவ சமயத்தில் பார்வதியும் சிவனும் ஒரே செல்வம் என்றால் அவர்கள் தாலி கட்டியிருப்பார்கள். என்ன ஒரு பக்கத்தில் மட்டும்தான் தாலி இருக்கும், மற்ற பக்கத்தால் நிற்காதோ? இல்லை தானே? அப்போ மற்றது தாலி என்பது தமிழ், அதாவது ஆண்களில் இருந்தான் தாலியை வந்திருக்கின்றது. என்னை பொறுத்த வரையில் தமிழ் மெய்யியலில் தமிழ் இலக்கியத்தில் புறநானூற்றில் இருக்கிறது. எமது முன்னோர்கள் ஐம்படை தாலி கட்டியதாக புறநானூறு சொல்லுகிறது. ஐம்படை தாலி, அதாவது சிறுவனாக இருக்கும் பொழுதே 5 வகையான ஆயுதங்களை இலச்சினையாக பதித்து தாலி கட்டியதாக சொல்லப்படுகிறது. தாலி என்பது ஆண்களுக்கு குறித்தானது. அப்ப இன்று ஒரு கதை சொல்லப்படுகிறது, தாலியை அணிவித்தால் தாலி பெண்களுக்கு வேலி என்று நீங்க சொல்லிடுறீங்க. ஆனால் இப்ப நான் கேட்கிற முக்கியமான கேள்வி, அதாவது நடுவர் அவர்களே, சுருக்கமாக அதாவது பெண், அதாவது ஒரு பெண், அதாவது நான் இங்கே வெள்ள உடுப்படையில் நிற்கிறேன் மேடையில், இதே இடத்தில் மேலையும் கீழையும் பெண் ஒருத்தி வெள்ளை உடுத்து நின்றால் விதவை என்கிறீர்கள். ஆண்களுக்கு, அதாவது மனைவியை இழந்த ஆண்களுக்கு என்ன பெயர் கொடுக்கின்றீர்கள்? நாம் ஏன் தொட்டு தாலியை மட்டும் தொட்டு பேசுகிறோம்? தாலியை கட்டினால் பெண் அடிமைத்தனம் மாறிவிடுமா என்று கூட ஒரு விவாதம் வந்தது. நாங்கள் ஏன் சொல்லுகிறோம் என்றால் அந்த அடையாளத்தை வைத்துத்தான் உங்களுடைய அனைத்து விடயங்களுமே வடிவமைக்கப்படுகிறது. பெண்ணை இழந்தவள், தாலியை, அதாவது திருமணம் முறிந்தால் அவள் உதவாதவள் என்று சொல்லப்படுகிறது. பெண்ணை இழந்தவள் விதவி என்று சொல்லப்படுகிறது. பெண்ணுக்கு தாலிதான் வேலி, கணவன் எப்படி தெரியலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இன்று ஒரு திருமணத்தில் தாய் கணவனை இழந்தால் தனது பிள்ளை திருமணம் செய்கிறது. அந்த மேடையில் தாய் நிற்க முடியாது, அமங்கலி. ஐயா, அதுல இருக்க போற எல்லாருக்கும் ஒரு தாய் பிள்ளை மீது வைத்திருக்கும் அக்கறை, பாசம், பரி இதை விட வேறு யாரும் வைத்திருக்க முடியும்? அப்படிதான் தாயே அந்த இருக்கக்கூடாது. அப்ப இது எங்கிருந்து இறக்கமை செய்யப்பட்டது? பிறப்போர்க்கும் அனைத்து உயிர்க்கும் என்று சொல்லப்படுகிறதே தவிர தமிழர்களுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு சொல்லவில்லை. ஆகவே இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த சமுதாய கோட்பாடு முழுதாக மாற்றம் ஒன்றுதான், மாற்றம் இல்லாதது. சமுதாய கோட்பாடு நிச்சயமாக திருப்பி நாங்கள் எமது அடையாளங்களை தேட வேண்டும். அதாவது பெண்ணியம் பற்றி பேசிய தமிழீழ மண்ணில் இருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆகவே இன்றும் அந்த அடிப்படையில் நின்று கொண்டு எங்களுடைய பெண்ணிய அடிமைத்தனங்களை திருப்பி மீட்டுருவாக்கம் செய்யாமல் நாங்கள்
எந்த இடத்திலிருந்து நாங்கள் புரட்சிகரமானது பாதையை நாங்கள் வகுத்தோமோ அதே போன்று மாற்றம் ஒன்றே மாற்றமில்லை. ஆண்களுக்கு பெண்கள் தாலி கட்டுவது சரி என்று அறுதியாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மண்டபம் 11 மணிக்கு விட வேண்டிய தேவை இருப்பதால் உங்கள் ஒவ்வொரு பகுதியிற்கும் 2 நிமிடங்கள் தருகிறேன். உங்களுடைய சுருக்கமான தொகுப்பை நீங்கள் சொல்லலாம். 2 நிமிடத்தில் சொல்ல வேண்டும். தயவு செய்து மண்டபம் நாங்கள் விட வேண்டும். அவையை மீண்டும் ஒரு முறை வணங்கி, நடுவர் அவர்களே, இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பில் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஆண்கள் தாலி அணிவது சரியா தவறா, அவ்வளவுதான். இங்கே வாதங்கள் அந்தணர்கள் தமிழை வளர்த்தார்களா, சமஸ்கிருதம் ஏன் வந்தது, அது போனது இது போனது என்று சொல்லி அதிகமாக இதற்கு திரும்ப ஒரு பட்டிமன்றம் வைத்து நீங்கள் அழைப்பீர்களா என்றால் நாங்கள் துணிவோடு சொல்கிறோம், போராடுவோம், உங்களோடு பேச தயாராக இருக்கிறோம். அதுக்கு வேறு தலைப்படுங்க. ஆண்கள் தாலி அணிவது சரியா தவறா என்கின்ற அடிப்படையில் என்னுடைய 1 நிமிட சுருக்கத்தை சொல்லுகின்றேன். பெண்கள் தாலி ஏன் அணிய வேண்டும் என்பதை மட்டும் சொல்லுகின்றேன். நான் முதலே சொல்லிட்டேன், ஆண்கள் தாலி அணிஞ்சான்னா ஏதோ போட்டான்னா அது அவர்களுடைய பிரச்சனை. ஆனால் என்னுடைய பதிவு பெண்கள் ஏன் தாலி அணிய வேண்டும் என்றால் நான் கூறிய அந்த மஞ்சள் சரடு, மஞ்சள் சரடு என்பது முழுக்க மருத்துவ அடிப்படையிலே பெண்கள் இங்கே பெண்ணடிமை பேசப்படவில்லை, திருமண வைபவத்திலே பெண்கள் பாதிக்கப்படவில்லை, பெண்மை என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய என்ற ஒரே காரணத்தினால் இந்த உலகத்திலே பெண்மையினால் தான் இறைவன் சிருஷ்டி என்கின்ற ஒரு நிகழ்வை நடத்துகின்றான். அந்த வகையில் பெண்மை பாதுகாக்கப்பட வேண்டும், பெண்மை பெருமைப்படுத்த வேண்டும். சொல்லும் போதே தாய் நாடு என்று சொல்லுகின்றோம், தாய் மொழி என்று சொல்லுகின்றோம், தந்தை என்று எங்கேயுமே சொன்னதில்லை. ஆகவே எங்களுடைய மரபுகள் அப்படித்தான் வந்திருக்கின்றது. இந்த தாலியும் அதுபோல பெண்களுக்கு உரிய ஒரு பொருள். திருமண சடங்கிலே ஆண்களுக்கு மட்டி இருந்தது. காலப்போக்கிலே ஆண்கள் பெண்கள் காலை பிடிக்கக்கூடாது என்பதற்காக தாங்களே மாற்றிட்டார். இதுதான் உண்மை. இதெல்லாம் பேசலாம், நிறைய நேரம் இருந்தால் நிறைய பேசலாம். ஒரு 3 மணி நேரத்துக்கு பட்டிமன்ற ஏற்பாடு சொல்லலாம். ஆகவே பெண்களுக்கு ஏன் தாலி என்றால் அவர்கள் பெருமைப்படக்கூடியவர்கள், அவர்கள் இதெல்லாம் அடையாளம் என்று சொல்லணும், அதெல்லாம் இல்லை. உண்மையான தாலி என்பது மருத்துவம். கருவை சுமப்பவள் மருத்துவ அடிப்படையிலே அவள் சிறப்பாக சீரோடு வாழ வேண்டும் என்பதற்காக, அந்த பெண்ணுக்காக. நன்றி ஐயா உங்கள் கருத்துக்கு. மிகச் சுருக்கமாக உங்களுடைய கருத்தை சில வார்த்தைகளில் 2 நிமிடங்களில் தயவு செய்து ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும், தெரியுமோ? அருகும் நினைக்கிற பக்கத்து வீட்டுக்காரன பிள்ளையெல்லாம் ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும் என்று. அப்படி இல்லை. ஒருவர் திருமணம் செய்கின்றார், ஊராருடைய பிள்ளை, அவள் திருமணம் செய்த அந்த பெண்ணினுடைய வயிற்றில் வளரும் பிள்ளை தன் பிள்ளை. எனவே அந்த ஊரார் பிள்ளையான தன்னுடைய மனைவியை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்றுதான் அர்த்தம். இதே போல இங்கே வீடியோ இருக்கு, வடிவா பார்க்கலாம். நண்பர் பாஸ்கரன்ட்ட கேட்டு நீங்கள் திருப்பி வீடியோ பார்க்கலாம். நான் சொன்னது ஒரு குறும்படத்தின் செய்தி ஐயா. தெரியாட்டி முருங்கை வச்சவன் வருங்கையோட போவான் என்ற மாதிரி போயிடும். நான் சொன்னது 80 பவுன் தாலி ஒரு குறும்படத்தில் வந்தது. ஏன் நீங்கள் அதை எடுத்து மாறி தலையில் போடுறீங்கள்? அதில் பிரச்சனை. நீங்கள் சொல்கிறீங்கள் ஐயா தாலியை எல்லாரையும் போட சொல்லித்தான் நாங்கள் திரும்பி சொல்லி கொண்டிருக்கிறோம்ண்டு. போடுறது போடா இல்லை எங்கள்கிட்ட பிரச்சனை. நீங்கள் தான் சொன்னீங்கள் ஆணுக்கு தாலி கட்டுற பெண்ணுக்கு தாலி கட்டுற மட்டும் பிரச்சனை. நீங்களும் கதை கேளு தானே. போட சொல்லி சொல்கிறோம்னு சொல்கிறீங்க. போட சொல்லி சொல்கிறோம்னா போட்டுக்கொண்டு போயலாம் ஐயா. பரிசு தொடர்ந்து நிலையத்தில் நன்றி நன்றி ரவி கொண்டு போயிடுவான். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் பல்லவர் காலத்துக்கு முற்பட்ட காலத்தில் சமூகத்துக்கு தேவையானதாக திருமணம் இருந்தது. பல்லவ காலத்து பிற்பட்ட காலம், குப்தர் காலத்துக்கு பிற்பட்ட காலத்தை வடிவா பாருங்கோ, பார்த்து போட்டு கதைங்கோ. மனுநீதி எனக்கும் தெரியும். மனுநீதியில் எல்லா சாதியும் சொல்லப்படுகின்றது. அதையும் அங்கே பேச வேண்டியிருக்கும். எனவே நாங்கள் அது பேச வரையில்லை. ஆணுக்கு தாலி கட்டுற சரியா விளையாண்டால் நான் சரி என்று நிரூபிச்சிருக்கிறேன். மோதிரம் மாத்திர சரி என்று சொன்னால் அதுவும் சரி.
அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். இன்னும் இருக்குது நன்றி. சொல்றேன்னு சொன்னால் நன்றி, எத்தனை பேர் நன்றி. நட்ட குழி, எத்தனை பேர் தொட்ட முலை, எத்தனை பேர் பற்றி இழுத்த இதழ், நன்றி. நித்தம் நித்தம் பொய்யடா பேசும் புவிதனில் மடம் ஆதரை விட்டு உய்யடா உய்யடா உய் என்று சொன்னதை கேட்டு கொண்டிருந்த முட்டாள் கூட்டத்துக்கு முன்னால் இருந்து பேச வேண்டியதா இருக்கு என்ற கவலையும் எனக்கு இருக்குது. நன்றி, வணக்கம். நன்றி. இதுவரை இரண்டு தரப்பும் இந்த ஆண்களுக்கு தாலி அணிவது சரியா தவறா என்ற விவாதத்திலே சில இடங்களிலே இந்த தலைப்பை விட்டு இந்த வாதம் நீண்டு சென்றது. என்னுடைய தீர்ப்பு என்று நான் சொல்லுகிற பொழுது நான் முதலிலே ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்கிறேன். எங்களுடைய சரவணபவ குருக்கள் அவர்கள் சொன்னது, முதலாவது தாலி என்பது ஒரு மருத்துவ அடையாளம். அதிலே உங்களுக்கு மாற்று கருத்து இருக்காது என்று நான் நினைக்கிறேன். முதலாவது என்னுடைய தீர்ப்பு, தாலி என்பது ஒரு மருத்துவ அடையாளம். சங்க காலத்திலே ஐம்படை தாலி என்று ஒன்று இருந்தது. ஐம்படை தாலி அது புறநானூற்றிலே பல பாடல்களிலே அது வருகிறது. அது சங்கு, சக்கரம், வேல், தண்டம் முதலான சின்ன சின்ன இதுகளை செய்து சிறுவர்கள் முதல் எல்லோருக்கும் அணிவித்தார்கள். அது என்னென்றால் இந்த காத்து கருப்பு என்று சொல்லக்கூடிய இதுகளிலிருந்து அவர்களை காப்பது. அது பிற்பாடு அதுதான் பெண்களுக்கு மஞ்சள் கயிறாக மாறியது. அப்போ தாலி என்பது முக்கியமாக 7ஆம் நூற்றாண்டு வரையிலே தமிழர்களுடைய வாழ்வியலிலே தாலி என்பது இல்லை என்பதை பலரும் நிறுவி இருக்கிறார்கள். முக்கியமாக ஆண்டாளுடைய திருப்பாசுரத்திலே, நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் திருமணச் சடங்கு பற்றின ஒவ்வொரு வரியாக பந்தல் கால் நடுவது, மஞ்சள் நீர் ஆட்டுவது, மாலை அணிவது, அதாவது மைத்துணி பார்வதி தேவியார் தனக்கு மாலை அணிவிப்பது, இந்திரன் முதலான தேவர்கள் எல்லோரும் வந்திருந்து வேரியர்கள் மந்திரமோத தனக்கு காப்பு கட்டுவது, திரும்ப மாலை மாற்றி கண்ணன் தன்னை கைத்தலம் பெற்ற கனாக்கண்டேன் தோழி என்று அந்த இதிலே சொல்லியிருக்கிறார். எனவே இந்த தாலி என்பது உண்மையிலேயே ஒரு இப்பொழுது எங்களுக்கு இந்த காலத்திலே சட்டபூர்வமான பதிவு திருமணம் இருக்கிறது, லைசன்ஸ் இருக்கிறது திருமணம் செய்து. அந்த காலத்திலே லைசன்ஸ் கிடையாது. அப்போது திருமணம் செய்து ஒரு ஆண்டு, அதாவது தொல்காப்பியத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் யாப்பு. அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு திருமணம் செய்து வைக்கின்ற பொழுது அந்த திருமணத்துக்குரிய சடங்குகள் உருவாக்கப்பட்டது. அப்போ உருவாக்கப்பட்ட பொழுது ஒரு மனிதனை காரணம் காட்டி, ஊர் பெரியவரை காரணம் சொல்லி முன்னுக்கு வைத்து, இவர் முன்னிலையில் நீ திருமணம் செய்தாய் என்றால் அந்த ஊர் பெரியவரை தூக்கி எறிந்துட்டு போய்விடுவார். அப்போது அந்த காலத்திலே என்ன செய்தார்கள், இந்திரன் அக்கினி முதலான 30 கோடி தேவர்கள் முன்னிலையில் உனக்கை தானம் செய்கிறேன். அப்போ மனிதனுக்கு பயம் உண்டாக்கப்படுகிறது, நீ இந்த பெண்ணுக்கு துரோகம் செய்தால் அதை விட்டுவிடுங்கள். சடங்குகளாக மாறி பிற்பாடு 10 பவுனிலே தாலி கட்ட வேண்டும், தங்கத்திலே தாலி கட்ட வேண்டும், அது பெண்ணுக்குத்தான் கட்ட வேண்டும். ஆணுக்கு மெட்டி அடிக்கும் போது சங்க காலத்திலே தாளம் என்று சொல்லக்கூடிய இதிலே 2 இருக்கும். ஆண்களுக்கு கையிலே கட்டியது, பெண்களுக்கு களத்திலே கட்டிய வரலாறுகள் தங்க நூல்களிலே இருக்கின்றன. பனை ஓலையிலே எழுதி இன்னாருக்கு இன்னார் மண்டு எழுதி ஆண்களுக்கு கையிலே தாயத்தாகவும் பெண்களுக்கு களத்திலே தாலியதாக கட்டியதாகவும் வரலாறு இருக்கிறது. அப்போ எங்கள் பிரச்சனை என்னவென்றால், நாங்கள் பல விடயங்களிலே, உதாரணமாக உடன்கட்டேறும் பழக்கம் ஒரு சடங்காக இருந்தது. கணவன் இறந்தால் சிதையிலே பெண் பாய்ந்திட வேண்டும். அதை மாற்றிவிட்டோம். அது ஒரு கொடூரமான வழக்கம் என்று மாற்றிவிட்டோம். அப்போ இங்கே என்னவென்றால், இந்த தாலி புனிதமா இல்லையா என்பதை விட, இரு மனங்கள் ஒன்றுபட்டு ஒன்று கூடி இரு மனங்கள் விருப்பப்பட்டு அவர்கள் தங்களுடைய இணைந்து வாழ்கின்ற பொழுது இங்கே இந்த சடங்கு என்கின்ற ஆச்சாரங்கள் குறுக்கே நிற்கக்கூடாது. இப்போ பெண்ணுக்கு அவள் தாலி அணிய வேண்டும் என்றால் அந்த பெண் தன்னுடைய கணவனும் தன்னுடைய அடையாளம் ஒன்றை அணிய வேண்டும் என்று அவள் விரும்பினால், நாங்கள் ஆச்சாரத்தின் பேரால் அதை தடுப்பது எந்த வகையில் நியாயம்? இப்போ தாலி கட்டியதன் மூலம் இன்றைக்கு 100க்கு 100% அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கின்றனவா என்றதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் கால ஓட்டம் மாறுகின்றது. நான் ஏற்கனவே முதலிலே உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன், நாங்கள் சிராமண மதத்தவர்கள். எங்களுடைய இவ்வுலக வாழ்க்கை இப்போ அர்த்தநாரீஸ்வரர் என்று நாங்கள் சிவன் பார்வதி இணைந்த வடிவம் என்று சொல்கிறது, ஆணும் பெண்ணும் சமன் என்று நாங்கள் நிரூபித்தவர்கள். அந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்திலே இந்த தம்பி கேட்டார்,
அப்போ அர்த்தநாரீஸ்வரர் என்று ஆணும் பெண்ணும் சேர்ந்த வடிவம் தான் இதென்றால் தாலி கட்டும் போது பாதி பெண்ணாகவும் பாதி ஆணாகவும் இருக்க போது அப்போ பாதி தாலி எங்கே போகிறது? அங்கே பிரச்சனை என்னவென்றால் எங்களுடைய சிந்தனை தளத்தில் தான் இருக்கிறது. அப்போது இந்த வடிவம் இந்த தம்பி தாலி கட்டிய போது நான் பார்த்த போதே அது பெரிய ஒரு தங்க தாலியாக, இது ஒரு மஞ்சள் கயிற்றை கட்டியிருந்தால் அதை யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. நீ ஒரு மஞ்சள் கயிற்றை எடுத்து மஞ்சளை கட்டி தளத்திலே கட்டியிருந்தால், கோயிலே மாலை போடுவது போல நீ ஒரு மாலையை கட்டியிருந்தால் யாரும் கேட்டிருக்க மாட்டார். எனவே காலத்தின் தேவைகள் சடங்குகளும் தேவைகளும் நாங்கள் மரபுகள் என்பது எப்பொழுதும் கலாச்சாரம் என்பது பண்பாடு என்பது இயல்பாக உருவாகும். ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி போக்கிலே பண்பாடு தானாக உருவாகிறது. ஆனால் அந்த பண்பாட்டை கலாச்சாரம் ஆளுமை செய்கிறது என்றால் அதிகாரம் வர்க்கம்தான் அந்த கலாச்சாரத்தை திணிக்கிறது. இப்போ உதாரணமாக தங்கத்திலே தாலி அல்லது தாலி கட்டுகின்ற வழக்கம், மார்பு சட்டை போடக்கூடாது என்று சமூகத்திலே 180% அல்ல 90% பெண்கள் இருந்தபோது அவர்கள் யாரும் தாலி கட்டவில்லை. அங்கே 20% ஒரு சமூகத்தினுடைய வழக்கமாகத்தான் அது வந்தது. இது தொடர்பாக நாங்கள் நீண்ட விவாதம் செய்யலாம். இங்கே நாங்கள் சொல்வது என்னவென்றால், இங்கே எங்கே பிரச்சனை வருகிறது என்றால், சடங்கு என்ற அடிப்படையிலே அல்லது புனிதங்களை உடைக்கிறோம் என்ற அடிப்படையிலே அல்ல, உண்மையான புரிதலுக்கூடாக இருவரும் ஒவ்வொரு அடையாளத்தை, இப்போ கிறிஸ்தவர்கள் மோதிரம் மாற்றிக்கொள்கிறார்கள், சமத்துவமான மோதிரம், திருமண மோதிரம். நாங்கள் திருமண மோதிரம் மாற்றிக்கொள்கிறோம், மாலை மாற்றிக்கொள்கிறோம். ஆனால் தாலி என்ற ஒரு பெரிய ஒரு தங்க 40-50 பவுனிலே தங்க இதுகளை செய்து போடுகின்ற பொழுது அது இன்றைக்கு ஒரு வியாபாரமாகவும், அந்த தங்க தாலி செய்வதற்காக அந்த பெண்ணுடைய தகப்பன் பெற்றோர்கள் கடன் சுமையை சுமப்பவர்களாகவும் மாறிக்கொண்டு வருகிறது. எனவே சமூக மாற்றத்துக்கு ஏற்ப இந்த சிந்தனைகளை நாங்கள் மாற்ற வேண்டும். அதற்காக நாங்கள் எங்களுடைய தமிழ் சமூகம் என்பது களவு மனத்தையும் ஏற்றுக்கொண்ட காதல் மனத்தையும் களவு மனத்தையும் ஏற்றுக்கொண்ட சமூகமாக இருந்தது. எனவே நாங்கள் இது பற்றி நீண்ட விவாதங்கள் செய்ய வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த சடங்குகள், இந்த தாலி என்பது இன்றைக்கு நான் பரிசிலே பார்த்தால் 100 பவுண்டிலே தான் அதனுடைய, நான் பரிசிலிருந்து வந்திருக்கிறேன், 100 பவுண்ட் தான் இன்றைக்கு ரெக்கார்டில், அதாவது பதிவிலே இருக்கிற கூட 100 பவுண்டிலே தாலி கட்டினார். அந்த 100 பவுண்டிலே கட்டின தாலியை ஆப்பிரிக்கன் களத்திலே கத்தி வைத்து அறுத்து கொண்டு போயிட்டார். அப்போ இதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. எனவே நாங்கள் ஒன்றை விமர்சிக்கின்ற பொழுது, ஒன்று பற்றி கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அதை ஆக்கபூர்வமாக விவரிக்க வேண்டும். நாங்கள் உடனே மூட நம்பிக்கைகளின் அடிப்படையிலேயோ அல்லது அறிவுபூர்வமாக சிந்திக்காமலோ அதை குற்றம் என்று சொல்வது தவறு. என்னை பொறுத்தவரை நான் இதில் சொல்லக்கூடியது என்றால், இது ஒரு நீண்ட, அதாவது உணர்வுபூர்வமான விஷயம். அப்போ உணர்வுபூர்வமான விஷயம் என்பது, நீங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் விரும்புகின்ற பொழுது அவைகள் 2 பேரும் இணைந்து எடுக்கிற முடிவு சடங்குகளின் பேரால், சம்பிரதாயத்தின் பேரால் அதை யார் மீதும் யாரும் திணிக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்போ தாலி என்பது உண்மையிலேயே அது மருத்துவ, அதாவது மஞ்சள், நீங்கள் யாராவது இன்றைக்கும் விடுதலை புலிகள் இயக்கம் அங்கே போராளிகளுக்கு திருமணம் செய்து வைத்த பொழுது மஞ்சள் கயிற்றிலே தான் தாலி கட்டினார்கள், புலிப்பல்லை தாலியாக கட்டினார்கள். பிறகு நான் அவர்களுக்கு போய் அதை பற்றி விவாதித்த பொழுது, வன்னியிலே சென்று விவாதித்த பொழுது, புலியை கொன்று தான் அந்த பல்லை எடுத்து தாலி கட்ட வேண்டும். நாங்கள் விடுதலை புலிகள் என்று சொல்லிக்கொண்டு அந்த புலியை அழித்து தாலியை கட்டுற வழக்கம் இல்லை. அதுக்கு பிறகு அதை மாற்றினார்கள், புலி சின்னம் பொறித்த தாலியை கட்ட வேண்டும். அப்போது இந்த முறைகள் தொடர்ந்து பேசப்பட வேண்டும். அப்போது ஆணுக்கு தாலி கட்டுவது சரியா, பெண்ணுக்கு தாலி கட்டுவது சரியா என்றால், இந்த சமூகத்தினுடைய அசைவியக்கம் பற்றி நாங்கள் தொடர்ந்து பேச வேண்டும். அது நிறையவே பேச வேண்டும். இந்த குறுகிய நேரத்தில் இதை பேசுவதற்கு முடியாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.